வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான். நம்ம யூஜி டிஆர்பி கேஸ் பற்றியும் டிஆர்பியோட ரிப்ளை பற்றியும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உடனுடனே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவோட லாஸ்ட்டில், நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஜி டிஆர்பி அதுக்கு டிஆர்பிக்கு கொஷின் கேட்டு, அதாவது ஆர்டிஐயில் கொஷின் கேட்டு அனுப்பியிருக்காங்க. அதுலேருந்து டிஆர்பி ரிப்ளை பண்ண லெட்டர் ரெண்டு சம்மந்தமான லெட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா, கண்டக்ட் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த 4/2/2004 அன்னைக்கு நடந்த ஓஎம்ஆர் எக்ஸாமுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைம்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வித் ஃபைனல் கீ சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் அம்பிகா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெப்ரசன்டேட்டட் டேட்டட். அவங்க என்ன ரெப்ரசன்டேஷன் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்க பேர் கொடுத்துருக்காங்க. என்ன இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பற்றின இந்த ரிப்ளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேக்ஸ் மேஜர் இவங்க 4-5 கொஷினுக்கு அவங்க கொஷின் கேட்டிருக்கும் போது அவங்க ரிப்ளை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 3 கொஷினில் நீங்கள் இந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லியிருக்கீங்க, இதுக்கு அப்போஸ் பண்ணி 2 பேர் சொல்லியிருக்காங்க. மீதி 3 கொஷினுக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரே தெரிவிக்கலை அப்படிங்கிற தெளிவான ஒரு வாதத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்மளோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கணும். நமக்கு கொஷின் தப்பு, கொஷின் ராங் அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிக்கல் கொஷினில் ஆஸ் பர் ரெஃபரன்ஸில் டென்டேட்டிவ் கீ கொடுத்துருக்கோம். அந்த டென்டேட்டிவ் கீழே அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம கேட்டிருக்கும் போது இந்த கேண்டிடேட் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ்லேருந்து 60, 64, 150, 171 ஆஃப் த சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஆனால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போர்ட்டலில் கேண்டிடேட் அப்ஜெக்டட் ஒன்லி ஃபார் கொஷின் நம்பர் 60 and the same question was objected by other 726 number of candidates in the online objection tracker அப்படின்றாங்க. 60க்கு மட்டும்தான் இவங்க அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை அப்ஜெக்ட் பண்ண அதர் 726 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதில் விளக்கம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் இத்தனை கொஷினில் ஒன்றுக்கு தான் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 64, 150 அண்ட் 171 அப்படிங்கிறது கேண்டிடேட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பண்ணலை, ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளே கொடுக்கல. த சேம் கொஸ்டின்ஸ் ஃபார் அப்ஜெக்டட் பை அதர் 232 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இந்த ஆன்லைன் ஆப்ஜெக்டிவ். அப்போ மித்த கொஸ்டின் 64க்கு 2 பேரும், 150க்கு 132 பேரும், அடுத்து 170 2 பேர் தான் கேண்டிடேட்ல பண்ணியிருக்காங்க. நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் சப்ஜெக்ட், அதாவது பாட வல்லுநர்கள் அவங்க கொடுத்த இதை வச்சு தான் நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனை நாங்கள் ஃபைனலாக எடுத்துக்கிட்டதுனால இந்த கேண்டிடேட்டோட தான் நாங்கள் எடுத்துக்க முடியாது. இந்த ஆன்சர் கீயை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளோட மேத்ஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு டிஆர்பிலேருந்து ரிப்ளை வந்திருக்கு. இப்போ நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எவ்வளோ பேர் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து அந்த அப்ஜெக்ஷனை ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் குழு, அதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் கமிட்டி இது பண்ணி ஃபைனல் கீ பண்ணி தான் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் ஆன்சரை திரும்ப சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற கொஷின் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஆர்டிஐ ரிப்ளையும் நமக்கு வந்திருக்கு. ஓஎம்ஆர் ஷீட்டு. ஓஎம்ஆர் ஷீட்டில் என்னோட ஓஎம்ஆர் ஷீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க
டிஆர்பிக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க மெயில் மூலமா. அவங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்கிற ஸ்கேனிங் ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் evaluation ப்ராசஸ் ஒன்லி ஆன் கம்ப்யூட்டர் பேசிஸ் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். யாரும் தலையிட முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கிளைம் பண்ணதுனால அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த பார்ட் ஆஃப் டிஆர்பி அதை வந்து நீங்க கிளைம் பண்ணதுனால உங்களோட ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டையும் நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் உங்களோட ரெக்வஸ்ட் படி. ஸோ ரெண்டுமே இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ரிசல்ட் ரிலீஸ்டு பை டிஆர்பி போர்டு இஸ் கரெக்ட்ன்ட்டாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்தர் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர், ஸோ அதில் நம்ம கொடுத்துருக்கிறது there is no information regarding issuing the copy of OMR answer sheet. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போதே ஆன்சர் ஷீட்டு ஸ்கேன் காப்பி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அதனால கான்ஃபிடென்ஷியலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து தெளிவான விளக்கங்கள் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் இந்த குவாலிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற கேஸ் மட்டும் நமக்கு இன்னும் கோர்ட்டு கேஸில் வந்துட்டு 2 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து என்ன பதில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின் பேப்பரோட எரர் ஃப்ரீ, அதாவது கொஸ்டின் பேப்பரில் எரர் இருந்தாலும் எரர் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த ஆன்சரை வந்து கிளைம் பண்ண வேண்டியது அப்ஜெக்ஷன்ஸும் டீச்சர்ஸ் வந்து தெரிவித்தாங்க. நாங்கள் அவங்களோட பார்ட்டே எடுத்துக்கணும், அதனால நாங்கள் 2 மார்க் கொடுத்தோம், 3 இதுக்கு மார்க் கொடுத்தோம். கொஸ்டின் பேப்பரில் தப்பு வந்தது மிஸ்டேக்கு தான், ஆனால் இனிமேல் அது நடக்காது அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த சிவி போயிட்டு வந்தவங்க பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஏன்னா அவங்க வந்து திரும்ப எக்ஸாமோ ரிவைஸ்டு லிஸ்ட்டோ கண்டிப்பாக விட போகிறது இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ யூஜிடிஆர்பியில் மார்க் கம்மியாக வாங்கினவங்க, 1 மார்க் 2 மார்க்கில் தவற விட்டவங்க கண்டிப்பாக இதே ஹோப்பை எடுத்துக்கிட்டு படித்ததோடு சேர்த்து பிஜிடிஆர்பிக்கு படிங்க. ஸோ பிஜிடிஆர்பி டிஎன் டெட்டுக்கு படிக்க, ஏன்னா டக்குன்னு இதை வந்து நம்ம யூஜிடிஆர்பி இனிமேல் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இதை அடுத்த இதுக்கு படிக்கிறதுக்காக ஒரு ஹோப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா, ஸோ அவங்களோட பதில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் வேர்டிங்ஸை பார்க்கும்போது தே ஹாவ் த சிமிலர் ஆப்ஷன், அதாவது சிமிலர் ஆன்சர் ஃபார் திஸ். நம்ம எழுப்புற எல்லா கேள்விக்கும் அவங்க கரெக்டான பதில் வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய டிஆர்பி கேஸ் பார்த்துருக்கோம், 1 2 கூட அவங்க வந்து பதில் சொல்லி அதை டிசால்வ் பண்ணிட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிடி டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் எங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து உடனடியாக ஜூலைக்குள்ள புது டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நம்பகத்தன்மையாக சொல்கிறாங்க. ஸோ கேஸ் எப்படி போகுதுங்கிறது இது வரைக்கும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ ஹோப் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கவங்க பிஜிடிஆர்பிக்கு தயாராகுங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கு அடுத்து உடனே வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல பிஜிடிஆர்பி டெட் 2மே பாஸ் பண்ணவங்க அப்படிங்கிற முறையில் செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் போட்டு பில்லிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பிஜிடிஆர்பியும் நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதியிருக்கோம், டிஎன் டெட்டும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எழுதியிருக்கோம். ஸோ ஒரு செலக்டட் மெம்பர்ஸை நமக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்கள ஒரு 10 பேர் 5 பேராவது ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஷேர் பண்ணி என்னோட ஐடியாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா என்ன உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.